அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்புங்க, ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தன்னுடைய ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த நிகழ்வைத்தான் அதிசார பெயர்ச்சி என்று அழைக்கக்கூடியது. இந்த அதிசார பெயர்ச்சி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு தன்னுடைய சாதாரண வேகத்தை விட மிக வேகமாக செயல்படக்கூடிய இந்த நிகழ்வைத்தான் அதிசார பெயர்ச்சி என்று அழைக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சுமார் 48 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்களில் வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. குரு பகவான் இந்த கடக ராசியில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், பட்டம், பதவி போன்ற அனைத்து அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தில், அதாவது தைரியம், வீரியம், ஒருவர் உதவி கேட்கக்கூடிய இடம், சகோதரன் மற்றும் சகோதரிகள் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த 3ஆம் இடத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ ரிஷபராசிக்காரர் அப்படின்னாவே சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானத்தோடும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய நபர்கள். ஒரு இலக்குகளை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த இலக்குகளை அடைய நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற துடிக்கும் நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படி தான். ஆனால் இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் தான் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. நிறைய விஷயத்தை இழந்துட்டோம். ஒரு வேலை அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான விதத்தில் பார்த்துட்டு இருந்தேங்க, திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துடுச்சு. அந்த இடத்துல எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல. ஏன்னா நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது வருது. சில விஷயத்தை செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. இதனால் எனக்கு அந்த வேலையில் இருக்கவே பிடிக்கல. ஏன்னா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று எனக்கு அமையவே இல்லை. அதே நேரத்தில் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலைக்காவது போகணும் அப்படின்னு நினச்சேன். அதுவுமே இன்றைக்கி எனக்கு சரியான விதத்தில் செட் ஆகலை. ஏன்னா நான் படித்த படிப்புக்கும் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய வேலைக்கு எந்த சம்மந்தமே இல்லைங்க. நல்லா படித்தேன், நான் படித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி சூழல், பண பிரச்சனைகள், நிதி நெருக்கடிகள் காரணத்தினால கிடைச்ச வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த வேலையை என்னால் சரியான விதத்தில் பயன்படுத்திக்க முடியல. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களோட நிலையெல்லாம் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்குது. ஸோ என்னுடைய சுய மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து தான் சில வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. இந்த சுச்சுவேஷன் எப்போ தான் மாறுங்க? எனக்கு புதுசாக வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காதான்? ஒரு வேலையை தேடலாம், அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா இருக்கிற வேலையை தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் ஒரு பதட்டத்தில் இருக்கேன். ஸோ இருக்கிற வேலையும் தொலைச்சிட்டு போகிற வேலையை எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா எனக்கு இருக்கக்கூடிய வருமானங்களும் தடைப்பட்டு போகும். அப்படிங்கிறதுனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கேன். இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டங்களையாவது நான் நினச்சபடி ஏதாவது ஒரு அமைப்பு வராதா, எனக்குன்னு சில பொறுப்புகள் வராதா, நான் நினச்ச மாதிரி ஒரு போஸ்டிங்கில் உட்கார முடியாதுன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த அதிசார நிகழ்வுகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்குங்க. இது வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலைங்க, புதுசாக வேலை எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கூட நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய வேலை உங்களை தேடி வருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்களை தேடி பொறுப்புகள் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்குங்க. பதவி உயர்வுகள் கிடைக்கும், சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். புதுசாக ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. அதே நேரத்தில் ப்ரைவேட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வேலைக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு புதிய வேலை அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது. தொழில் ரீதியாக
இது வரைக்கும் நான் தொழிலில் இழந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. யாரை நம்பணும்னோ அவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த தொழிலை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கேங்க. நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு கூட இருந்த பார்ட்னர்ஸை நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க. எல்லா பிஸ்னஸ் அவங்களே எடுத்து நடத்துகிற அளவுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே 2ஆம் இடத்துல தாங்க இருந்தார். தனம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்தார், வாக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்தார். அவர் அங்கே இருந்தும் பெரிய அளவில் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த அதிசார நிகழ்வுகள் காலகட்டங்களில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த குருவுக்குன்னு சில பார்வைகள் இருக்குது. அதாவது 3, 5, 7 மற்றும் 9 ஆகிய பார்வைகள். ஸோ உங்களுடைய குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அவருடைய பார்வையானது 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியிலும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியும், அதே நேரத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, இந்த 3 இடத்த பார்க்கும்போது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை பார்க்கும்போது புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள். இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான காலகட்டங்கள் எனக்கு அமையவே இல்லை, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க, கரெக்டாக ஒரு டைம் வந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறோன்னா அதற்கு உண்டான காலகட்டங்கள் தான். ஸோ புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு. இது வரைக்கும் கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறதாகலாம், யாரெல்லாம் உங்களை வந்து ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, தொழிலில் 2 மடங்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களோட பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குங்க. ஆனால் நான் அவங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னதும் நல்லா தான் போயிட்டு இருந்தது, எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு வந்து ஒரு முடக்க நிலையில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போதுங்க. அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக இந்த 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 இடைப்பட்ட காலகட்டங்களே நீங்கள் தொடங்குவதற்கான ஆரம்பிப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். திருமணம் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது நிச்சயம் விலகுங்க. ஸோ ரொம்ப வருஷமாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அதை வந்து காதலை வந்து திருமணம் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம், அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையலைங்க. நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டோங்க. பையனுக்கு பார்த்த இடம் வந்து செட் ஆகலை, அதே மாதிரி பெண்ணுக்கு பார்த்த இடமும் வந்து சரியான விதத்தில் செட் ஆகலை. நாங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணுடைய தாய் தகப்பனாரோ அல்லது பையனுடைய தாய் தகப்பனாரோ அவங்க சொந்த பந்தங்களோ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த திருமணத்தை வந்து தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்கறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எதிர்பார்க்குற ஒரு 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 திருப்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அவங்க பண்ண தவறுக்கு எனக்கு இன்றைக்கி வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் வந்துட்டுருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக திருமணம் ரீதியாக இதுவரை இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. 7ஆம் இடம் கலசரஸ்தானத்தில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் கூடிய விரைவில் இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த 48 நாட்களுக்குள்ளேயே திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்குங்க. எந்த இடத்தையெல்லாம் நீங்கள் வேண்டான்னு ஒதுக்குனீங்க, உங்கள் குடும்பத்தார் ஒதுக்குனாங்களோ அதே இடம் உங்களுக்கு நல்ல பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதே அலைன்ஸ் உங்களை திரும்ப தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான யோகம் அப்படிங்கிறதும், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா இந்த இந்த பிரேக்கப்புக்கு அப்புறமா வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் அப்படிங்கிறத சந்திச்சிட்டேன். ஏன்னா என்னால் மன நிறைவாக எந்த விதத்திலையும் செயல்பட முடியல, ஒரு மிகப்பெரிய சோர்வு நிலை தான் அடைஞ்சிட்ருக்கேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுங்க, காரணமே இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் 2 பேர் பிரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சில சந்தேக உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துருச்சுங்க. எந்த தப்புமே செய்யலை, அதை வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட எனக்கு கொடுக்கல. அந்த வாய்ப்புகள் இல்லாதனால இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தனியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சூழல் வந்துருச்சு. அந்த நிலையும் மாறுங்க. கண்டிப்பாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் விட்டு சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி வந்து என்ன ரீசனே தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அந்த காரணம் என்ன, அந்த சுச்சுவேஷன் என்ன, சூழ்நிலைகள் என்ன, தன்னுடைய நேரங்காலங்கள் நிகழ்வுகள்லாம் மாறும்போது கண்டிப்பாக உங்களை யாரெல்லாம் விட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். குழந்தை இல்லாதது ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தது, அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சில அமைப்புகள் அப்படிங்கிறது, குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும், புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறதும், சொத்துக்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு நல்ல பங்களிப்பாக இருக்க போது. எதையெல்லாம் இழந்தமோ அதை வந்து எப்படியாவது மீட்டெடுக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம்னு சொல்லிட்டு எல்லார் கண்ணு படுற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம்.
என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்துட்டோம், எல்லாமே என் கையை விட்டு போயிருச்சு, ஸோ அதெல்லாம் மறுபடியும் கிடைக்குமா, அதுக்கான முயற்சிகள் நானும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேங்க, கரெக்டான ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது, யாருக்கிட்டையாவது ஒரு ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா கூட அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுறவங்களுக்கு இந்த 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உதவி கேட்கக்கூடிய இடம். நீங்கள் யாருக்கிட்ட ஹெல்ப்னு கேட்குறீங்க, ஒரு ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர்த்திட்டம் இல்லை உதவின்னு கேட்டிருப்பீங்க, எந்த உதவியும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பட் இந்த டைமில் கண்டிப்பாக அவங்களே யோசிச்சு ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம உதவி செய்வோம்னு சொல்லி கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உதவி கேட்ட இடத்துல உங்களுக்கு நிச்சயம் உதவி கேட்டு அந்த உதவியை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லார் விதத்துலேயும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. தைரியமாக சில முயற்சிகள் எடுப்பீங்க. சொத்து வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சொத்தை விற்பனை செய்கிறதா இருக்கட்டும், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம், இது எல்லாமே நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க. இது வரைக்கும் உடல் ரீதியாக மந்த நிலையில் இருந்த சில விஷயங்கள் கூட மாறி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்க போது ஆரோக்கிய ரீதியாக இருந்த எல்லா பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. மன உளைச்சல், தூக்கமின்மை பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. ஏன்னா நிம்மதி இல்லைங்க, மனசில் சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எப்படி தான் நிம்மதியாக தூங்குறது, சரியாக தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க, திடீர்னு நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு முழிப்பு வந்துடுது, அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, தன ரீதியாகவும் சரி சில தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. உங்கள் வாக்குறுதியை எப்போவுமே காப்பாற்றணும் அப்படின்னு போராட துடிக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக குரு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுப்பாரு. பணம் ரீதியாக இதுவரை இந்த இழப்புகள் அப்படிங்கிறது, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கல்வியில் நல்ல ஆர்வமாக செயல்படக்கூடிய இந்த காலகட்டங்களில் கல்வி சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அட்மிஷன், நல்ல ஒரு காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், படித்து முடித்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை திசா புத்தியோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.